ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ட்ராமாவோட 2வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் போடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோமி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டான்ல, அதனால் ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபீஸ் போகணுன்னு டிப் டாப்பாக கிளம்புறான். இந்த சைடு ஹீரோனியுமே அழகாக கிளம்புறா. அப்படியே ஆஃபீஸ்க்குமே வந்துடுறா. அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்குது. சாமோ நேற்று கிளைண்ட் மீட்டிங்னு போயிருக்கான். அங்கே இருக்கிறவங்கள்ட்ட இந்த டிசைன்லாம் காமிச்சிருக்கான். ஸோ அவங்க எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கேரட்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம், அவங்க மட்டும் தான் எதுக்குமே ஒத்துக்கலையா. இவனுமே எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்துருக்கான். ஸோ அவங்க அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே ஹீரோனிக்கிட்டே இவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனியுமே ஆல்ரெடி இவங்கிட்ட சொல்லியிருப்பா, இந்த டிசைன்லாம் மாற்ற அவங்களுக்கு பிடிக்கலையா, நீ பெஸ்ட்டாக வேறு டிசைன் பண்ணு அப்படி இவங்கிட்ட சொல்லியிருப்பா. அவன் அந்த இது முடிக்கல போல. அது ஹீரோனுமே கேட்குறான், நீ என்ன அது முடிக்கலையா என்ன அப்படி சொல்லி கேட்கவே இல்லைன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் செக்யூரிட்டி சாண்டி வந்து, பாஸ் உங்களை கேரட்டின் 11 o'clock மீட் பண்ணுன்னு சொன்னாங்க. இந்த டிசைன் ஒர்க்கெல்லாம் பற்றி பேசணுமா. அதுக்கப்புறம் ஃபெங் மாஸ்டர் சொன்னாங்க, இந்த டிசைன் ஒர்க்கெலாம் நீங்கள் நெக்ஸ்ட் வீக்குள்ளேயே முடிச்சு வைக்கணுமா. கேரட்டின் அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்டயுமே ஃபெங் மாஸ்டர் சொல்ல சொன்னாங்க அப்படி சொல்கிறா. ஹீரோனுமே இதை கேட்டுட்டு சேம திட்டுறா, நீ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ மீட்டிங் போயிட்டு வந்திருக்கால, அப்போ ஃபஸ்ட்டே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான்ல இந்த பிரச்சனை இருக்குன்னு, ஏன் சொல்லலை அப்படி சொல்லி அவனை திட்டிகிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் ஹீரோமே ஆஃபீஸ்க்கு வந்துடான். இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த சைடு சாண்டியோ, கேரட்டின் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், நாம் மட்டும் அவங்க வீட்டுக்கு டிசைனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலன்னா அவங்க நம்ம கம்பெனியை பற்றி தப்பாக டிவி ஷோலெல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷனும் போயிடும் அப்படி சாண்டியுமே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனியுமே இதை கேட்டுட்டு, சரி ஓகே, இன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, லிம்மர் ப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம கம்பெனியை சுற்றி பார்க்குறதுக்கு வராங்கல்ல, அவங்க நம்மளுடைய முக்கியமான பார்ட்னர். ஸோ அவங்கள நீங்கள் 2 பேருமே நல்லா கவனிங்க, நான் வந்து கேரட்டினை பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோ, நான் ஏதாவது பண்ணணுமா அப்படி சொல்லி கேட்குறான். ஹீரோனியும் சரி என் கூட வா அப்படி சொல்லி அவனை கூப்பிட்டு போகிறா. தென் இவங்க 2 பேருமே கேரட்டின் இருக்காங்கல்ல அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குமே வந்துடுறாங்க. ஹீரோனி ஹீரோகிட்ட சொல்கிறா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு நீ அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நான் ஒரு இன்டர்னை தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ நீ எனக்கு இன்றைக்கி மட்டும் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீ இன்றைக்கி என்ன பாஸ்ன்னு கூப்பிடக்கூடாது, இன்னும் தான் கூப்பிடணும், நல்லா போல்டாகவும் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படி ஹீரோனியும் ட்ரெயின் பண்ணுறா ஹீரோவை. சரி ஓகேன்னு அவனுமே சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ டையை பார்த்துட்டு ஹீரோனி அதை கழட்டி விடுறா. அப்படியே ஹீரோயினை தான் பார்க்குறான். மனசுக்குள்ளலாம் பட்டாம்பூச்சி பறக்குது. அது மனசுலாம் தடுமாறுது. ஹீரோனி அவனோட ஷர்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பட்டனை கழட்டி விட்டுட்டு காலரெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதையுமே இவன் பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோனிக்கான எந்த ஃபீலிங்குமே வரல. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அந்த ஆக்ட்ரஸும் வந்து, நீங்கள் தானே விஇ டிசைன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இந்த கம்பெனி நேம் வந்து விஇ டிசைன். நான் ஃபஸ்ட் எபிசோட WE டிசைன் சொல்லியிருப்பேன். ஸோ அது கிடையாது, விஇ டிசைன் தான். ஹீரோனியுமே ஆமாம் நாங்கள் விஇ டிசைன்லேருந்து தான் வந்திருக்கோம் அப்படி சொல்கிறா. சரி வாங்கன்னு வீட்டுக்குள்ளேயுமே கூப்பிட்டு போகிறா. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோனி, இது எல்லாம் உங்களுக்கு ஏன்னு கேட்குறா. இந்த ஆக்ட்ரஸும் ரொம்ப சீன் போட ஆரம்பிச்சிட்டு, இது எல்லாமே ஃபெங் மாஸ்டர் பாரிஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படி ரொம்பவும் சீன் போட்டுட்டு இருக்கா. இந்த ஃபெங் மாஸ்டர் யாருன்னே தெரில, அவங்கள இன்னுமே மென்ஷன் பண்ணல. ஸோ பிறகு காமிச்சாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்ட்ரஸுமே சொல்கிறா, இந்த பொருட்கள்லாம் வச்சு என்னோட வீட்டை அழகாக சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணித்தாங்க அப்படி சொல்லி கேட்குறா. இவங்களோட வேலையே அதுதான், இன்டீரியர் டிசைன் தான் பண்ணி கொடுப்பாங்க வீட்டுக்கு. ஸோ அவளுமே அப்படி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்லாம் இந்த பொருட்கள்லாம் பார்த்துட்டு, இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அது மேட்சாகவும் இருக்காது, ஸோ கொஞ்சம் திங்ஸை மட்டும் மூவ் பண்ணிடலாம் அப்படி சொல்ல, இவளும் நெவர் ஒன்று கூட மூவ் பண்ணக்கூடாது, எல்லா திங்ஸும் எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்கள் சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் வீக்கு நான் ஒரு ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கேன். ஸோ அதில் நீங்கள் நல்லா எங்கள் வீட்டுக்கு பண்ணி தந்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி நேமே நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ உங்கள் கம்பெனிக்கு தான் பெருமையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனிக்குமே இவ சொல்கிறது புரியுது, ஆனால் இதெல்லாம் மேட்ச் ஆகாத என்ன பண்ண அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஹீரோவுமே இதை பார்த்துட்டு, ஆமாம் என்ன ஃபிலிம் தான் எடுக்க போகிறீங்க அப்படி சொல்லி கேட்குறான். அவளுமே சொல்கிறா, பெட்ரூம் விளாக் தான் எடுக்க போகிறேன் அப்படி சொல்கிறா. சரி உங்களோட பெட்ரூம் எங்கே இருக்குது அப்படி சொல்லி கேட்டுட்டு அவனுமே உள்ளே போய் அங்கங்கே சுற்றி பார்க்கான், எந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும்னு. அப்படியே பார்த்துட்டு ஆக்ட்ரஸுமே கூப்பிட்டு வரான். நீங்கள் இந்த இடத்துல தான் ஃபிலிமுக்கு தேவையான பொருளை வச்சு எடுப்பீங்க, ஸோ இதில் இருக்க பொருளை மட்டும் நம்ம நவுட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு லைட்டாக தான் கை வைப்பான். அதுக்குள்ளே அது பிஞ்சிரும். இதை பார்த்த ஆக்ட்ரஸ், நீலாம் ஒரு மான்ஸ்டர், என்னுடைய அழகான திங்ஸ் எல்லாம் பிச்சுட்டா, அது வரை இது என்னோட பெட்ரூம் அப்படி சொல்லி கத்திட்டு
அந்த ரூம்குள்ளேயே ஹீரோயினியை லாக் பண்ணிடுறா. அதுல ஹீரோனிக்குமே லைட்டா தலையில அடிபட்டுருது. ஸோ ஹீரோமே இவ கிட்ட ஐஸ் பேக் இருக்கான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த ஐஸ் பேக் வச்சுதான் ஹீரோனி ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்கா. அந்த டைம்ல ஆக்ட்ரஸோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளை கொஞ்சிட்டு இருக்கான். என்ன அந்த கம்பெனில இருந்து நம்ம வீடை பார்க்க வந்தாங்களா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளுமே கண்ணாலேயே அங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படி சொல்றா. ஹீரோனியும் இவனை பார்த்துட்டு ஷாக்லயே இருக்கா. இவனுமே நம்ம ஹீரோனி பார்த்துட்டு இது நீதானா, நாம பார்த்து 10 வருஷம் ஆகிருக்கும்ல அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோனியும் இல்லை 17 வருஷம் 4 மாதம் 12 நாள் அப்படி கணக்கு வச்சு சொல்கிறா. இதுலேருந்தே நமக்கு தெரிய வேண்டாம் நம்ம ஹீரோனியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டே இவன் தான். ஸோ அதான் இப்படி கணக்கு போட்டு வச்சுருக்கா. இவனுமே ஆக்ட்ரஸ் பண்ணிட்டு சொல்கிறான், நாங்கள் எல்லாருமே ஒரே யூனிவர்சிட்டியில் தான் படித்தோம், என்னோட ஜூனியர் தான் இவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கான். சரி இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் பாவம்லாம் பார்க்க மாட்டேன், என்னோட டிசைன் ஒர்க்லாம் முடிச்சு தரணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோவை தான் காமிச்சு இவன் என்னோட பொருளை உடச்சி போட்டான் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவனுமே சமாதானப்படுத்துகிறான். ஸோ இவளுமே சொல்கிறான், நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கல்யாணம் ஆக போகுது, இன்னுமே இந்த டிசைன் ஒர்க்கே முடியல அப்படி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோனிக்கு இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறா. அப்படியே ஒன்று நினச்சி பார்க்குறா. இவங்க 2 பேருமே நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவனுக்கும் அப்போ ஒரு ஆஃபர் வந்திருக்கு கன்னடாவில் படிக்கணும்னு. ஸோ நம்ம ஹீரோனிக்கிட்ட வந்து நான் அங்கே போய் படிக்க போகிறேன், எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும், நான் மறுபடியும் இங்கே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு தான் போயிருக்கான். ஹீரோனிக்குமே அப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிரா. ஹீரோமே ஒரு ஐடியா கொடுக்குறான், இப்போதைக்கும் பெட்ரூமை மட்டுமே நம்ம டிசைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்ற ரூம்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த இன்டீரியர் டிசைனை எங்களோட கம்பெனி அண்ட் உங்களோட ஃபெங் மாஸ்டர் ஒன்றா சேர்ந்து வேலை பார்ப்போம், நாங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுவோம் அப்படி ஹீரோமே ஒரு ஐடியா கொடுக்குறான். அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டுமே இது நல்ல ஐடியாவே இருக்குது சூப்பர் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனியுமே எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அப்படியே பாருக்கு 2 பேருமே வந்திருக்காங்க. ஹீரோனியும் அவங்க கிட்ட 3-4 சரக்கு வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. ரொம்ப போதியாயிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட வந்து உனக்கு எந்த மாதிரி பொண்ணை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனுக்கோ ஹீரோனி இவ்வளோ பக்கத்தில் வந்தோடனே ஹார்ட் பீட்லாம் எகுறுது. அப்படி ரொமான்டிக்காக அவளை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனி கேட்டிருப்பாள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் பண்ணுறான். எனக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ணுவாங்களா அவங்கள தான் பிடிக்கும், அதுவும் என்னோட வயசில் கொஞ்சம் கூட இருக்கிறவங்க தான் பிடிக்கும் அப்படி சொல்கிறான். ஹீரோனுமே இதை கேட்டுட்டு ஏன்டா உனக்கு ஒரு லேடியாக பிடிச்சிருக்கு, உன் வயசில் இருக்கிறவங்க தானே பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இது எல்லாம் நாவலில் மட்டும்தான் வரும் அப்படி சொல்லிட்டு அவன் தோல்லையா அப்படியே தூங்கிடுறா. நெக்ஸ்ட் கட் பண்ணா நம்ம ஹீரோனி தான் காமிக்காங்க. அடுத்த நாள் ஆகிட்டு போல நம்ம ஹீரோனியுமே முழிச்சிட்டு அங்கே இங்கன்னு பார்த்துட்டு இருக்கா. இது இவளோட வீடே கிடையாதுல்ல, அதான் எங்கடா இருக்கோன்னு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது நேற்று நடந்ததெல்லாம், இவ பண்ண அலப்பற எல்லாமே இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. தென் அவளோட ட்ரெஸ்ஸுமே பார்க்குறான். நேற்று வேற ட்ரெஸ்லாம் போட்டு வந்தா, இன்னைக்கு வேற ட்ரெஸ் இருக்கு. இதை பார்த்தோன்னா இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு அந்த டைம்ல ஹீரோவோ அங்கேருந்து குளிச்சுட்டு வரான். இதை பார்த்தோன்னா அவளுமே ரொம்ப பயந்து கத்திட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை பாய்.